ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 ஆகஸ்ட் புதன்கிழமையோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபுல் டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்க போகுது, ப்ரீ மார்க்கெட் வியூ எப்படி இருக்க போகுது, கேப் அப் ஆர் கேப் டவுன், ஸோ எந்த ட்ரெண்டில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்றோட ப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கேப் அப் ஆகிருந்திருக்கு. உங்களுக்கு கேப் அப் ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இந்த லைன் க்ரீன் கலர் லைன் இங்கே ட்ராப் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே பை அபோ சொல்லிவிட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வீடியோஸை பார்க்காதவங்க நேற்றோட வீடியோவை பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட் ஹாஃபில் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ 15 மினிட்ஸ் அப்படின்னா 45 மினிட்ஸ் மட்டும்தான் புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் வந்து உங்களுக்கு சைட் வேஸ் தான். ஸோ நேற்று அது மாதிரி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு டவுன் சைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் வேஸ், ஓகேங்களா. ஸோ இது எப்போயுமே அப்படி தான், கேப் அப் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னா ஸோ இது நம்ம சொல்லியிருந்தோம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேப்பை இது ஃபில் பண்ணிருச்சு ஆக்சுவலாக இன்றைக்கோட கேண்டில்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஸோ சொல்ல முடியாது, அது ஃபுல்லாக ஃபண்டமெண்டல்னால தான் வரும் உங்களுக்கு. பட் டெக்னிக்கலாக இங்கே வந்து வீக் ஆகிக்கிட்டு இருக்கு. புல்லிஷ் எல்லாமே வீக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. பியரிஷ் ஸ்ட்ரென்த் எடுக்க போகுது, பட் இன்னும் எடுக்கலை. ஸோ எடுக்கும்போது அது 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் பியரிஷ் அடித்து உங்களுக்கு 500-800 பாயிண்ட்ஸ் கூட டவுன் சைடு வரலாம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டான டைம். ஸோ நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ அதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 24,850லேருந்து உங்களுக்கு 24,525 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கோட ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 24,850. அண்ட் தென் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ லாஸ்ட் 3 o'clock அதுக்கப்புறமா ஒரு பியரிஷ்னஸ் வந்திருக்கு. ஸோ இதனால தான் நம்ம நாளைக்கு கேப் அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா பியரிஷ்னஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கேப் அப் நாட் எக்ஸ்பெக்டட். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்மால் கேப் டவுன் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கேப் டவுன் வந்து 24,636 ரேஞ்ச் வரைக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் தான். ஸோ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே தான் போகும், ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் கேப் அப் அப்படின்னா ஸோ கொஞ்சம் டேஞ்சர். ஸோ கேப் அப்லாம் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வித்தின் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆர் 1 ஹவருக்குள்ளேயே உங்களுக்கு ஹெவி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஃப்ளாட் ஓப்பனிங்கா அப்படின்னு பார்த்துட்டு அது ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் ஹைஸ் ஏதாவது பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரேஞ்ச் இது தான். ஸோ பை அபோவ் டுடேஸ் ஹை அண்ட் தென் ஒரு சைட்வேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் இந்த ரேஞ்சில், அதாவது நேற்றோட ஹை அண்ட் லோக்குள்ளே. ஸோ நேற்றோட லோ பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டார்கெட் 24,522. ஸோ கண்டிப்பாக அது பிரேக் ஆகுது அப்படின்னா சேம் டேவே 24,400 உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். நம்ம ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம் நம்ம நிஃப்டியோடது. ஸோ என்ன அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ரைட் ஷோல்டர்ஸில் இருக்குது. அண்ட் தென் ஃபுல் கேப் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இன்றைக்கி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில். ஸோ அந்த ரெட் கேண்டிலில் ஆல்மோஸ்ட் 75% வந்து ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ இங்கே என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்னொரு பெரிய ரெட் கேண்டில், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவல் ட்ரெண்டு. ஸோ இல்லை அப்படின்னா ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது மார்க்கெட்டில் நடக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஹையும் பிரேக் அவுட் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் நடக்குதா இல்லை வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து 23,660 வரைக்கும் வருதா, அதாவது ஆல்மோஸ்ட் அது 1000 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ வருதா அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடே 15 மினிட்ஸில் நடக்கிற பிரேக் அவுட்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். ஆர் வார் நியூஸஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் இங்கே டாட்டட் லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலர். ஸோ இது ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்விங்
அண்ட் தென் இது செகண்ட் ஸ்விங், தேர்ட் ஸ்விங். ஓகேங்களா? ஸோ இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஸோ அதனால தான் அது டாட்டரில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா செகண்ட் ட்ரெண்டு வந்து இந்த ஸ்விங் ஹை வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ எந்த இடத்துல அப்படின்ட்டு. ஸோ சொன்ன மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டு வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் டாட்டர் வரைஞ்சிருங்க. ஸோ பார்ப்போம், நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம பார்த்துருந்தோம். ஓவரால் ட்ரெண்ட் படி உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இது டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் அவுட் ஆகின பட்சத்தில் உங்களுக்கு ஒயிட் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் நம்ம எங்கேருந்தே சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆரஞ்சு லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் சைட். ஸோ உங்களுக்கு மார்னிங்கே கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேப் அப் ஆகலை, பட் ஃபஸ்ட் ஆஃபே நல்ல மூவ்மெண்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட். பட் ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் அதிகமான பியரிஸில் இருக்கிறதுனால நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கேப் அப் தான் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நம்ம பை லெவல்ஸை வந்து நம்ம 50,900 மேலே நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் பை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 51,90 and then second target almost this range 51,430 நம்ம செகண்ட் டார்கெட்டாக வச்சுருப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 51,089 and then செகண்ட் டார்கெட் 51,470 ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் தேர்டாக உங்களுக்கு ஃபைனலாக அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம டார்கெட்டை 51,430 மட்டும் இப்போ வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ செல்லிங் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அகைன் செல்லிங். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் இருக்காது. ஸோ ரெட் லைனே நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ ஆரஞ்சு லைன் அப்படின்னா அது வந்து ரிவர்சல் ஜோனுக்கான பிளேஸ். ஸோ ரெட் லைன் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ 50,288க்கு கீழே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஹெவி செல்லிங் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 50,000 அண்ட் தென் செகண்ட் டார்கெட் 49,655. ஸோ இதை கண்டிப்பாக டச் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் தான் வரும் 48,122. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் வேரி ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் கேப் அப், கேப் டவுன், ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் தான். பட் கேப் டவுன் அப்படின்னா 50,550 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கேப் டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் வரும் 50,860. ஸோ இந்த ரேஞ்சை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து கேப் அப்போ கேப் டவுனும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஸோ அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வித் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் என்ட்ரிஸ் போகணும். ஓகேங்களா? ஸோ டைரெக்ஷன் தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸில் என்ட்ரி ஆகக்கூடாது. அண்ட் தென் இது வந்து ஓவரால் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு 15 days ஆர் 10 days ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு அப்புறமா மார்க்கெட் ஹெவி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி, நிஃப்டியோட லெவல்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு அப்புறமா 50,430 ஆர் 600க்கு அப்புறமா ஒரு சின்ன ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்விங்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும். ஃப்ரெஷ் பையிங் எடுக்கக்கூடாது. பொசிஷன் வச்சுருந்தோன்னா அதை 50% புக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி மறக்காமல் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலைஸை பாருங்கள், இந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டேக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம்.